உத்ராட்சம் சில வருஷம் தான் பாசிட்டிவ் தன்மையோடு இருக்கும். அதுக்கப்புறம் அது எதிர்மறையாக மாறிடும். இது உங்களுக்கு தெரியுமா? அண்டு உத்ராட்சம் உளுத்து போகிற தன்மை கொண்டது. இது தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல. சில பேர் என்ன செய்வாங்கன்னா கழுத்தை ஒட்டி கட்டியிருப்பாங்க. அப்போது தினைக்கும் குளிக்கும் போது அது மேலே தண்ணி படும். அப்படி பட பட அது சீக்கிரத்தில் உளுத்து போயிடும். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் அந்த உத்ராட்சத்தை எடுத்துகிட்டு நீங்கள் புதுசாக வேறு உத்ராட்சம் கட்டிக்கணும். ஆனால் இது தெரியாமல் பல பேர் பல வருஷம் ஒரே உத்ராட்சத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் நான் அனுபவத்தில் தான் கண்டுபிடிச்சேன். நார்மலாக குழந்தைங்க படிப்புக்கு நான் மலர் மருந்தில் மருந்து கொடுக்கறது உண்டு. அது எடுக்கிற குழந்தைங்க எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஒரு ஃபேமிலியில் அந்த மாதிரி நான் கொடுத்தோம். ஒரு மாதம் கழித்து அந்த குழந்தைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியலன்னாங்க. அப்போ அந்த குழந்தைய நேரில் கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்போ அந்த குழந்தைய நேரில் நான் லெஹரான்டனாவில் செக் பண்ணும்போது கவனித்த விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு உத்ராட்சம் போட்டிருந்தாங்க. அதில் சுத்தமாக சக்தி ஓட்டம் இல்லை. அப்போ நான் கேட்டேன், இது எவ்வளோ வருஷமாக இவன் போட்டுட்ருக்கான்னா, அந்த குழந்தை 6 வருஷமாக தொடர்ந்து அதே உத்ராட்சத்தை கழுத்தில் மாட்டியிருந்திருக்கான். ஸோ அது சுத்தமாக சக்தி போட்டும் குறைஞ்சிருக்கு. அது எதிர்மறை சக்தியை இழுத்துருக்கு. அதனால் அந்த பையன்கிட்ட எந்த ஒரு சக்தியும் இல்லை. அதனால தான் அவனுக்கு மலர் மருந்து வேலை செய்யலை. ஸோ நீங்கள் உத்ராட்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி அதை புதுசாக மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. எப்போவுமே உத்ராட்சம் போட்டிருக்கும் போது நம்ம லைஃப்பில் எந்த பணப்பிரச்சனையோ மனக்கவலையோ ஹெல்த் இஷ்யூஸோ அறவே இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி வந்துட்டுருக்குதுன்னா நீங்கள் போட்டிருக்க உத்ராட்சத்தில் தான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கோங்க. கவனமாக இருங்க. வாழ்க வளமுடன்.